எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப நான் சமீபத்துல விவசாயிகள் போராடிட்டு இருந்தாங்க. பாபநாசம் தொகுதியில திருமண்டங்குடி அப்படின்னு ஒரு ஊராட்சியில போராடிட்டு இருந்தாங்க. அந்த புகைப்படம் வந்திருந்தது பார்த்தேன். எத்தனை நாள் போராட்டம் நினைக்கிறீங்க? ஒரு நாள் 2 நாள் இல்ல. நான் போகும்போதே 476வது நாள் போராட்டம். ஒரு வருஷத்தை கடந்து போராட்டம். சரி, என்ன போராட்டங்க? ஏன் அப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தா, அவங்க எல்லாமே கரும்பு பயிரிடக்கூடிய விவசாய பெருங்குடி. பக்கத்திலே திரு ஆரூரான்னு ஒரு சர்க்கரை ஆலை. திரு ஆரூரான்னு ஒரு பெரிய சர்க்கரை ஆலை. அந்த சர்க்கரை ஆலையினுடைய போராட்டத்துக்காக தான் உட்கார்ந்துருக்காங்க. ஆலையை திறக்க சொல்லி போராடுறாங்க. சரி, உள்ள போய் நம்ம என்னன்னு கேட்கும் பட்சத்துல இவங்களுக்கு, இந்த போராடுறவங்களுக்கு வர வேண்டிய தொகை அந்த ஆலையில இருந்து ஆலை நஷ்டத்தில் போவதா சொல்லி மூடப்பட்டிருக்கு. சுமார் எத்தனை விவசாயிகள் அதுக்குள்ளார அதுல பயன்பெறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 குடும்பம் பயன்பெறும். நேரடியா மறைமுகமா விவசாயம் பண்ணி வேலை பார்த்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15,000 குடும்பம். இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த ஆலையை நம்பி பயிரிடக்கூடியவங்க.